முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். 4/12/2024 சாட்டர்டே, குரோதி கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை டிசம்பர். திருவண்ணாமலை கிரிவலம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணை. திதி இன்று மாலை 4:16 வரை சதுர்ச்சசி, பின்பு பௌர்ணமி. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் 9 to 10:30, யமகண்டம் 1:30 to 3, குளிகை 6 to 7:30, சூலம் கிழக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் சிக்கல், ரிஷபம் பக்தி, மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வெற்றி, சிம்மம் விருப்பம், கன்னி ஜெயம், துலாம் நட்பு, விருச்சிகம் தெளிவு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் தாமதம், கும்பம் சுகம், மீனம் வரவு. சில அருமையான வரிகள். மணி மட்டுமே மதிக்கப்படுகிறது, மனிதம் பலரால் மிதிக்கப்படுகிறது. கனவுகள். நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன்? நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் தேவையில்லாமல் பல வேலைகளை செய்வதாக கூறி அவச்சொல்லிற்கு ஆளாக நேரிடும் என்பதை குறிக்கிறது. மேலும் தொழிலில் பொருட்சேதங்கள் உண்டாகலாம். ஆகவே தொழிலில் கவனம் வேண்டும். ஆற்றில் குளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? தெளிந்த நீர் உடைய ஆற்றினை காண்பது நன்மை தரும். ஆகவே தெளிந்த நீரில் குளிப்பது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன்? மீன் பிடிப்பது போல் கனவு வந்தால் நன்மைகள் உண்டாகும். உயிருள்ள மீன்களையும் ஓடும் மீன்களையும் கனவில் கண்டால் வெற்றி உண்டாகும். இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இறந்தவர்களை குழியிலிருந்து எடுப்பது போல் கனவு வந்தால் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை குறிக்கிறது. மேலும் இழுபறியாக இருந்த தன் வரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். ஆண் குழந்தை பெறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? குழந்தையை கனவில் காண்பது இன்பம் உண்டாவதை குறிக்கிறது. எதிர்பாலின மக்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? சேற்றில் விழுவது போல் கனவு கண்டால் எதிர்ப்புகளால் காரிய தடைகள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. கோவிலில் இருந்து வரும்போது இடதுகால் பெருவிரல் கல்லில் தட்டுப்பட்டால் என்ன பலன்? நினைத்த செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. வௌவால் தலையில் உரசினால் என்ன பலன்? வௌவால் தலையில் உரசினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கின்றது. சில்லறை காசை கனவில் கண்டால் என்ன பலன்? சில்லறை காசை கனவில் கண்டால் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. பூனை இடமிருந்து வலமாக சென்றால் என்ன பலன்? பூனை இடமிருந்து வலமாக சென்றால் நினைத்த செயல்களில் சிக்கல்கள் உண்டாகும் என்பதை குறிக்கின்றது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.